பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும், தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் வாழ்நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபை. ஏன்னா நேற்றைய தினத்தில் கூட ஒருத்தர் சொன்னார், விவசாய நிலத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் நல்ல மகசூல் கண்டிருக்கான். அந்த அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, 1 ஏக்கருக்கு நல்லா விளைஞ்சு கிடக்க அறுவடைக்கு பயிர். அவ்வளோ பாடுபட்டு விவசாயம் செய்தவர் வந்து சாயந்தரம் உஸ்ஸுன்னு உட்கார்ந்தார். எப்பாடா என்ன வேலைன்னு உட்கார்ந்தார். உட்கார்ந்தவர் எழுந்திருக்கவே இல்லை. திருப்பி மனைவி கூட்டு பார்க்குறாங்க, என்ன அசதியாக உட்காந்துட்டீங்கன்னா போய் தட்டி பார்த்தா கீழே சாஞ்சார். என்னன்னு போய் பார்த்தா அவர் மறித்து 15 நிமிஷம் ஆச்சுன்னாங்க. மனித வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நாம் நிற்பது மட்டுமல்ல, நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. அந்த கிருபை நினைத்து காலையில் எந்திரிச்ச உடனே இந்த நாளை காணச் செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது நான் எழுந்திருந்த உடனே இந்த வார்த்தையை தான் நினைப்பேன். ஏன் தெரியுமா? எத்தனையோ பேருக்கு அந்த காலை துக்கம் நிறைந்ததாக இருக்கு. எத்தனையோ பேருக்கு அது வேதனை நிறைந்த காலையாக இருக்கு. சிலருக்கு பயத்தின் காலை. ஏன்னா அன்னைக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டா அன்னைக்கு காலையே எழுந்திரிச்சு ஆயத்தப்படுவாங்க. ஒரு பக்கம் மனசில் பயம் இருக்கும். அந்த காலை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபை தான் ஒவ்வொரு நாளும். இந்த நாளிலே உங்களோடு ஒரு காரியத்தை நான் தியானிக்கப் போகிறேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து தியானிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா வசனத்தை வாசிக்கிறது முக்கியம் இல்லை, தியானிக்கணும். ஏன்னா நம்ம அநேக நேரம் பாடுறோம்ல, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதல். அந்த வசனம் தியானிக்கும் போது தான் நமக்கு விளங்கும். இன்றைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து தியானிக்கும்படியாய் ஒரு வசனத்தை எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து தேடி கையில் எடுத்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்குவீங்களா? என்னோடு சேர்ந்து எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடப்போறோம். அல்லேலூயா. உன் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. உன் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கியம்மை சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் கழிமண்டா அழுதிலும் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் கழிமண்டா அழுதிலும் நீ வனைந்திடுமே.
உன் வசனம் தியானிக்கையில் இதயத்தில் ஆறுதலே. உன் வசனம் தியானிக்கையில் இதயத்தில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தெய்வமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தெய்வமாக வழி நடத்தும். இருக்கரத்தான் தாங்கி அம்மை திருச்சித்தம் போ வளைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணாய் அழுதிலும் நீ வளைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணாய் அழுதிலும் நீ வளைந்திடுமே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நீங்கள் அடிக்கடி தியானித்த ஒரு வசனம் தான். அவருடைய ரூபம் எப்படி இருந்ததா மிக அழகா எழுதி வச்சிருக்கார். என்ன எழுதி வச்சிருக்கார்? அவரை பார்க்கும்போது அவருக்கு விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை, ஏன்னா அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. ஏசாயா 53:3 வசனத்தை வாசிங்க. அவருக்கு அழகும் இல்லை, அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை, இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும். இதைத்தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் துக்கம் நிறைந்தவரா இருந்தாராம். ஏன்னா அழகா சொல்றார் ஏசாயா, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், எண்ணாமற் போனோம். நல்ல கவனிங்க. துக்கம் என்பது மனித வாழ்க்கையில எல்லாருக்கும் இருக்கு. யோவான் 16:20 நாம் வாசிக்கும் போது அருமையாக ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். உங்கள் துக்கத்தை என்ன செய்வாராம்? சந்தோஷமாய் மாற்றுவார். வேதம் சொல்லுது, அவர் ஆயிரங்களில் சிறந்தவர். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் நீலி என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட அவர். ஏன்னா உன்னத பாட்டில் கேட்டீங்கன்னா அவர் அழகாக சொல்லுவா, ஆயிரங்களில் சிறந்தவர், 10,000களில் சிறந்தவர், எனேசர் அழகு வாய்ந்தவர், அன்பு மிகுந்தவர், அறிவு நிறைந்தவர், அனைத்தும் அறிபவர், காட்டு மரங்களுக்குள்ளே நேசர் கிச்சிலி மரம் போல, கமழும் மரங்களுக்குள் என் நேசர் இன்ப லீலியாம் என்றெல்லாம் ஐயா அவள் அழகை வர்ணிக்கிறார். ஆனால் அவருடைய முகம் அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாது இருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அது மட்டுமல்ல, புறக்கணிக்கப்பட்டார், துக்கமுகமாய். ஏன்னா அன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம இந்த வசனங்களெல்லாம் என்ன செய்கிறோம்? தியானிக்கிறோம். என்ன வசனம்? யோவான் 16:20 என்ன வாசிக்கிறோம்? மிக அழகாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். யோவான் 16:20 மிக அழகா நமக்கு மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏன்னா நம்ம அநேக தரம் பாடுறோம், கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய்.
நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். நம் கண்ணீர் துடைக்கின்றார், உம் கண்ணீர் துடைக்கின்றார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் அறிந்து விடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகனே. துக்கத்தில் ரெண்டு விதம் உண்டு. ஏன்னா மனதின் துக்கம், மனுஷனை பார்த்த உடனே சொன்னா என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிமா. நெகேமியாவை பார்க்கிறோம் 1ஆம் அதிகாரத்தில். அவன் அலங்கம் இடிபட்ட அந்த செய்தியை கேட்டபோது அவன் எப்படி இருந்தான்? நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் நிந்தை வரும்போதும் துக்கம் வரும், தீங்கு அனுபவிக்கும் போதும் துக்கம் வரும். ஏன்னா அது மனதின் துக்கம். இங்கே நெகேமியா எப்படி உட்கார்ந்துருக்காரு? முதல் வசனத்திலிருந்து வாசிருங்க, ஏன்னா அருமையா இருக்கும் அது கேட்கறதுக்கும். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதம் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது. எங்க இருக்கிறாரு? அரண்மனையில் உட்கார்ந்து இருக்காரு. அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானி வேறே சில மனுஷரும் அவனோடு வந்தாங்க. இங்க வந்து அரண்மனைக்கு தேடி வராங்க. அவர்களிடத்தில் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் அவங்க வந்து செய்தி கொண்டு வராங்க. இவர் கேட்கிறார், நல்ல செய்தியா? நம்ம ஆட்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? சிறையிருப்பில் மீந்து வந்த யூதர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவங்களுடைய நிலை என்ன? ஏன்னா எப்பவுமே ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா கூட போயிட்டு வந்தோடனே என்னன்னு கேட்போம்ல, அது மாதிரி அவர் விசாரிக்கிறார். என்ன செய்தினார்? அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கை அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தையை கேட்டபோது உட்கார்ந்து அழுது நாமளா இருப்போம். அது எடுத்திருந்தா நம்ம என்ன செய்யறது? ஏன்னா தேசத்துக்காக இன்னைக்கு கதறுகிற நமக்கு பாருங்கள, தேசத்தின் மேல் அழகான பாரு, மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. கட்டி பிடித்தே
உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே. கட்டிப்பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே. என்ன தேசத்தை குறித்த பாரம் ஃபாதருக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் அவர் சொல்றாரு, எல் தேச எல்லை எல்கும் உன்னாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஏன்னா தேசத்தை குறித்து நிறைய பேர் பாடியிருக்காங்க. தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வா. தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வா. தேசத்தை குறித்து பல பேர் பாடியிருக்காங்க. நாம எல்லாரும் சில நேரத்தில் பாடும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. வல்லவனேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். வல்லவனேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவார். இன்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவாய். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவார். இன்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவாய். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசத்தை குறித்த பாரம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவருக்கு இருந்துச்சு. ஒரு தேசம் எசேக்கியேல்ல வாசிக்கிறோம் 14:13 ஒரு தேசம் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாய் என் கையை நீட்டி அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தால் அவர்கள் தங்களுடைய நீதியினால் தப்பிப்பார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். அதுவும் இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்பு, இதுல மனம் திரும்ப அடுத்த ஸ்டெப்பு என்ன ஸ்டெப்பு? நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப மிருகங்களின் நிமித்தம். நேத்து கூட பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு நாயை வேட்டையாடி போச்சு சிறுத்தை. அது காவலுக்கு வச்சிருந்த நாயவே தூக்கிட்டு போயிடுச்சு. டிவியில் வந்த காரியம். எனக்கு கண்வர்களையா, தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப அவைகள் என்ன செய்யும்? அதை கேட்கும் போது மக்கள் நடக்கிறதுக்கே பயப்படுவாங்களாம். அம்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அதன் வழியாய் நடக்கக்கூடாதபடி வெறுமையும் பாழுமாகும். அதுலயும் நோவா, தானியேல் 3 பேரை சொல்றாரு. அவங்க இருந்தா அவங்க மாத்திரம், அவருடைய நீதியின் மாத்திரம் தப்பிக்க போடாங்க. அவங்க பிள்ளை கூட கிடையாது. அதுலேயும் திருந்தலை. அடுத்த ஒரு காரியத்தை செய்வார். என்ன காரியம்? கொள்ளை நோய். அடுத்தாம்ல அதுலேயும் திருந்தல பட்டயம். எனக்கு அன்பானவர்களே, தேசத்தில் எப்படியாவது
தேசத்தை குறித்த பாரம், தேச பக்தி நமக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம வாழ்கிற தேசத்தை குறித்து நாம் ஜெபிக்கலைன்னா யார் ஜெபிப்பா? தேசத்துக்காய் கதறுவோம்னு இன்றைக்கி அநேக இடத்துல ஜெபம் வைக்கிறாங்களே, இந்திய தேசத்திற்காய் கதறுவோம்னு சொல்கிறாங்களே. ஏன்? தேசத்தின் மேலே ஒரு கரிசனை வேணும். இங்கே நெகேமியா அங்கே இருக்கார், உட்கார்ந்துருக்கார், அரண்மனையில் உட்கார்ந்துருக்கார், சூசான் அரண்மனையில். இந்த சூசான் அரண்மனையில் இருக்கும்போது ஒரு செய்தி வருது, வேற ஒன்றும் அல்ல. ஐயா, சிறையிருப்பில் இருக்கிற மக்கள் கொடிய தீங்கு அனுபவிக்கிறாங்க, துன்பத்தில் இருக்கிறாங்க, அலங்கம் இடிபட்டு போயிற்று. இந்த செய்தியை கேட்ட உடனே உட்காந்து அழுதான் ராத்திரி முழுக்க. வாசிக்க 5ஆம் வசனத்தில் மிக அழகாக எழுதியிருக்கு. அந்த அவர்கள் எனக்கு அறிவித்த அந்த செய்தியை இந்த வார்த்தையை நான் கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து, ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, எத்தனை நாள் துக்கித்தான் எழுதப்படல, சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. ஜபத்தில் அப்படி எழுதி வச்சிருக்காரு பாருங்க, அவருடைய ஜபம். கிருபையுமான தேவனே, உமது அடியாருக்கு புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவத்தை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். எனக்கு கண்மணி இத்தனை சொல்லிட்டு ராத்திரி முழுக்க இருந்துட்டு காலையில் பானபாத்திரக்காரன் ராஜாவுக்கு பானபாத்திரம் கொடுக்க போகிறான். அங்கே 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ராணியும் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கா. அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிஷான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததே கிடையாது. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் இல்லை என்றான். உடனே அப்பதான் சொன்னான், என் தேசம் இப்படி பாழா கிடக்கு, நான் போயிட்டு வரணும், எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் பண்ணணும்னா. எவ்வளோ நாளாகுன்னு கேட்டான். அவன் குறித்த நாளை சொல்ல போது அவன் அனுப்பி வைத்தான். மனதின் துக்கம். மனுஷன் வாழ்க்கையில் 2 வித துக்கம் உண்டு. மனதின் துக்கத்தை யார் மாற்ற முடியும்? ஆண்டவர் ஒருத்தர் தான் மாற்ற முடியும். நிந்தைகள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது துக்கம் வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரே, அவர் துக்கமுகமாக இருந்தார் சொல்கிறாரு. ஏன் ஐயா? அப்போ ஆண்டவருடைய துக்கம் என்ன? மனுஷனுக்கு 2 விதமான துக்கம் இருக்குது. ஏதாவது இழந்தா துக்கம் வருது, இல்லாமல் போனால் துக்கம் வருது, சில நேரத்தில் தமக்கு அன்பாரோடு இழக்கும் போது துக்கம் வருது. ஆனால் இவனுக்கு வித்தியாசமான துக்கம், தேசத்தை குறித்த துக்கம். பலவிதமான துக்கங்களை நாம் தியானிக்க போகிறோம். தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஆனால் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க, இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் தடையில்லாமல் வருவதற்கு ஜெபிங்க. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். இந்த பார்வையற்ற மக்கள் சபைக்கு வருவோம், ஒருத்தரையும் சாப்பிடாமல் நான் அனுப்புறதில்லை. ஆண்டவர் ஏவினா நீங்களும் அந்த ஒரு நாள் உணவு கொடுக்க, உங்களை அழைத்து வர வாகன செலவுக்கோ, அல்லது ஒரு கட்டுமான பணிக்கோ, அல்லது ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்கோ உதவலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாயல்ல. எப்படி பிரதர்? இல்லை 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அது வழியாக ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு, தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வைக்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, அதற்கும் வழி உண்டு சொல்கிறேன். போஸ்டல் வழியாக தகவல் உள்ளவங்களும் உங்களுக்கும் சொல்லுவேன். போஸ்ட் பேங்க்குன்னு இருக்குது. 36 35 38 89 63 இது போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டுடைய நம்பர். இது வழியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லிருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லுங்கள். இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, யார் யார் எந்தெந்த துக்கத்தோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி
வியாதியினால் துக்கமோ, சரீர பலவீனத்தினால் துக்கமோ, அல்லது குடும்பத்தில் இழந்ததினால் துக்கமோ, தங்களுக்கு அன்பான இழந்த துக்கமோ, இயேசு சொன்னாரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே. இந்த 7ஆம் மாதம் ஒவ்வொருவருடைய துக்கமும் மாறட்டும், மனதின் சஞ்சலங்கள் மாறட்டும், கவலைகள் கண்ணீர் மறையட்டும், வேதனைகள் விலகட்டும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்கு இந்த ஆண்டு ஏசாயா 43:19 படி, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னீரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் புதிய காரியத்தை செய்யும். படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்லூரி வாழ்க்கையில் தேவையான பண தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. சுகவீனம் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடும். படுக்கையில் படுத்துக்கொண்டு ஐயோ இனி அந்த வியாதி நீங்க எழுந்திருப்பேனா என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்கு மறுபடியும் ஜீவனுள்ள வார்த்தை அவளை தட்டி எழுப்பட்டும். நீ எழுந்து புறப்பட்டு போ என்று சொன்னீரே, படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரே. அப்படி ஒவ்வொருடைய படுக்கை மாறுவதற்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து வரட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.